ஸ்டாப் லிமிட். ஸோ இப்படி ஒரு டேர்ம் வந்து இந்த வஜ்ரெக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து இருக்குது. அதாவது வந்து ஒரு பை பண்ணுறக்கோ செல் பண்ணுறக்கோ வந்து 2 வகையில் வந்து நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம். அதாவது வந்து ஒன்று வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் கிரிப்டோ வந்து பை பண்ணிக்கலாம். ஆர்டர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து யாராவது வந்து அந்த ப்ரைஸில் வந்து பை பண்ண நினைக்கிறாங்கன்னா வந்து செல் பண்ணாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இந்த வஜ்ரெக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் 2வது மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு வந்து நான் காட்டுறேன். அதாவது வந்து ஸ்டாப் லிமிட். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நான் டோஜிகாயின் ஓப்பன் பண்ணிட்டேன். பை பண்ண கிளிக் பண்ணால் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் எல்லாருக்கும். அதாவது வந்து ப்ரைஸ், அதாவது வந்து எந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து பை பண்ண நினைக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ₹42.80 கிட்ட போயிட்டுருக்கு. நான் இன்னும் ₹42.70 கூட போடலாம். ஸோ எனக்கு எந்த கம்மியான ரேட்டில் எவ்வளோ பை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு. ஸோ எந்த அமௌண்ட்டில் எவ்வளோ அதாவது எத்தனை டோஜிகாயின் வேணுமோ ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டா டோட்டல் 5000 வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நார்மலாக வந்து பை பண்ணுறேன். அதே மாதிரி தான் வந்து செல் பண்ணுற ஆப்ஷன் அதே மாதிரி தான். இப்போது இங்கே லிமிட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லிமிட் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ இந்த ஸ்டாப் லிமிட் அப்படின்னு என்னென்னா, அதாவது வந்து இப்போ வந்து இது வந்து நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதே வந்து நம்ம ஸ்லீப்பிங் டைம் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா எந்த இடத்துல ப்ரைஸ் இதாகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பை பண்ணிக்கலாமே, காத்தால எழுந்திரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பை பண்ணிக்கலாமே, ஸோ நம்ம தூங்கிட்டுமே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இது ஒரு ஸ்டாப் லிமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து மேலே பாருங்கள். ஸோ ₹42.80 கிட்ட வந்து இப்போ ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாப் லிமிட் அப்படி ஸ்டாப் ப்ரைஸ் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாப் ப்ரைஸ்னு ஒன்று ஆட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாப் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ ₹42 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ₹43 போடுறேன். ஸோ ₹43 ஓகேவா. ஸோ ₹43 அப்படின்னா இப்போ எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ₹43 ஆகுதோ அப்போ வந்து எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிரும். அதாவது வந்து இங்கே லிமிட் ப்ரைஸ்னு பார்த்தீங்களா. என் லிமிட் ப்ரைஸ்னால் நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்க நினைக்கிறீங்க, ரைட்டா. ஸோ இப்போ வந்து நான் வந்து 43.10 போடுறேன். ஸோ 10 பைசா போட்டேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ வந்து நான் பை கொடுத்தேன்னு வச்சுப்போமே. பை கொடுத்தா வந்து இப்போவே வந்து எனக்கு வந்து பை ஆகாது. எப்போ எனக்கு பை ஆகும்னா எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ₹43 ரீச் ஆகுதா வந்து அப்போ வந்து எனக்கு டிகர் ஆயிரும். டிகர் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த 43.10 பார்த்தீங்களா, அந்த இது ஆர்டர் வந்து எனக்கு ப்ளேஸ் ஆயிரும். அதாவது ₹43 அந்த உடனே வந்து டிகர் ஆகி ₹43.10 வந்து எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். அதாவது நான் ₹43.10 வந்து நான் ஆர்டர் ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு கணக்கில் வந்து வந்துடும். இதான் வந்து நார்மலாக. இப்போ அதே மாதிரி வேறு யாராவது வந்து ₹43.10 வந்து யாராவது விற்க நினச்சாங்கன்னா வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும், எனக்கு கிரிப்டோ கரன்சி வந்துடும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ரொம்ப கம்மி பைசாக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ₹42.87 போயிட்டுருக்கா. இப்போ நைட்டு தூங்கும்போது வந்து ப்ரைஸ் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு ₹45 கிட்ட வருதுன்னு வச்சுப்போம். ₹45 வந்துருச்சுன்னா 45.10 சாரி 45.10 வச்சுப்போம். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்துன்னா வந்து இங்கே ப்ரைஸ் ஏறும் இறங்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் திடீர்னு வந்து குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி போகும்போது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ₹42 இருக்கும்போது எந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ₹45 இருக்குதுன்னு வச்சுப்போம். ₹45 கிட்ட ப்ரைஸ் எப்போ தன்னால் ரீச் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு ஆர்டர் வந்து ₹45.10 வந்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும், நான் பை போட்ட ஆர்டர் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் சேம் செல்லிங்க்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ட். அதாவது வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து திடீர்னு டவுன் ஆகுதுன்னு வச்சுப்போம். நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் செல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். பட் திடீர்னு வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுப்போம். திடீர்னு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிட்டு போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதுக்காக வந்து இப்போ ₹43 கிட்ட இருந்ததா. ஸோ இப்போ வந்து ₹41 வச்சுப்போம். ₹41 கிட்ட வந்த உடனே வந்து எனக்கு வந்து டிகர் ஆயிடும். அப்போ டிகர் ஆனதுக்கப்புறம் எந்த ப்ரைஸில் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகுனா வந்து 40.10 இல்லைனா வந்து 90 ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது நான் ₹43 வாங்கி ₹41 விற்கிறது வந்து லாஸ் தான். பட் ஒரு வேளை வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது, ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் நைட்டில் வந்துருக்கு, நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அவ்வளோ ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆக போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ₹41 வந்து நம்ம ஸ்டாப் ப்ரைஸ் போட்டோன்னா வந்து ₹43 கிட்ட போயிட்டுருக்கா. அதே வந்து ₹41 வந்தோடனே ட்ரிகர் ஆயிரும். அது ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ₹40.90 வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். வேறு யாராவது வந்து இந்த இதுக்கு வந்து யாராவது பை பண்ண நினச்சாங்கன்னா என்னோட இது வந்து செல் ஆயிரும். ஸோ இதான் வந்து நார்மலான கான்செப்ட்டு.
ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியல வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.